நம்பர் 505, இடம் டிபிஜி, ஆந்திர பிரதேஷ். முரளி தேதி 18/4/67. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 27/8/2006. விசிட் நம்பர் 505, பிளேஸ் டிபிஜி, ஆந்திர பிரதேஷ். Murli date 18/4/67. Clarification date 27/8/2006. से लेके 18 अप्रैल 1967. வாணி நடந்து கொண்டிருந்தது 18 ஏப்ரல் 68 क्लास காலை வகுப்பு. पहले पेज के अंत में बात चल रही थी. முதல் பக்கத்தினுடைய கடைசியில் விஷயம் நடந்து கொண்டிருந்தது. चार भुजा माना प्रवृत्ति मार्ग. 4 கரங்கள் என்றால் இல்லற மார்க்கம். और 2 भुजा माना निवृत्ति मार्ग. பிறகு 2 கரங்கள் என்றால் நிவிருத்தி மார்க்கம், சந்நியாச மார்க்கம். क्या बात हुई? இது என்ன விஷயமாகிவிட்டது? विष्णु के बारे में बात हो रही है. विष्णु की 4 भुजाएं दिखाते हैं. விஷ்ணுவை பற்றி விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. விஷ்ணுவிற்கு 4 கரங்கள் காமிக்கப்பட்டிருக்கிறது. ब्रह्मा के साथ सरस्वती, பிரம்மாவோடு சரஸ்வதி, और शंकर के साथ पार्वती. பிறகு சங்கரோடு பார்வதி இருக்கிறாங்க. और शंकर का काम जब जगदम्बा करती है, பிறகு சங்கருடைய வேலையை எப்பொழுது ஜெகதம்பா செய்கிறாங்களோ, महाकाली के रूप में, மகாகாலியினுடைய ரூபத்தில், तो 5वीं भुजा वो हो जाती है. பிறகு 5வது கரம் அவங்க ஆயிடுறாங்க. और चलाने वाला अलग हो जाता है. பிறகு நடத்த வைக்கக்கூடியவங்க தனியாயிடுறாங்க. तो चलाने वाला एक और संचालित होने वाली भुजाएं 4. ஆகவே நடக்க வைக்கக்கூடியவர் ஒருவர், பிறகு நடக்கக்கூடிய கரங்கள் 4 இருக்கிறது. माने 4 मददगार आत्मा. அப்படியானால் 4 துணையாளி ஆத்மாக்கள். इसलिए बोला 4 भुजा माना प्रवृत्ति मार्ग. அதனால் தான் சொல்லியிருக்கிறார் 4 கரங்கள் என்றால் இல்லற மார்க்கம். और 2 भुजा है निवृत्ति मार्ग. பிறகு 2 கரங்கள் நிவிருத்தி மார்க்கம் ஆகும். இல்லற மார்க்கத்திற்கு ஆப்போசிட். माना 4 आत्माओं का स्वभाव संस्कार मिलकर के एक हो जाता है. அப்படியானால் 4 ஆத்மாக்களுடைய சுபாவம் சம்ஸ்காரங்கள் இணைந்துவிட்டு ஒன்று சேர்ந்து விடுகிறது. तो विष्णु की प्रवृत्ति पक्की हो जाती है. அப்பொழுது விஷ்ணுவினுடைய பிரவிற்த்தி இல்லற மார்க்கம் பக்காவாகி விடுகிறது. और जब 2 भुजाएं, பிறகு எப்பொழுது 2 கரங்கள் अपने संस्कारों को अलग निभाती है, தன்னுடைய சம்ஸ்காரங்களை தனியாக கரை சேர்க்கிறார்கள். और 2 भुजाओं का संस्कार अलग होता है, பிறகு மற்ற 2 கரங்களுடைய சம்ஸ்காரங்கள் தனியாக இருக்கிறது. तो निवृत्ति मार्ग. அப்பொழுது அது இல்லற மார்க்கம் கிடையாது. तो कौन सी 2 भुजाएं निवृत्ति मार्ग? ஆகவே எந்த 2 கரங்கள் இல்லற மார்க்கம் இல்லை,
और कौन सी 4 भुजाएं प्रवृत्ति मार्ग? பிறகு எந்த 4 கரங்கள் பிரவிற்த்தி மார்க்கம் அதாவது இல்லற மார்க்கத்தை சேர்ந்ததாகும்? बाप ने प्रवृत्ति मार्ग का धर्म स्थापन किया, தந்தை இல்லற மார்க்கத்தினுடைய தர்மத்தை படைத்திருக்கிறார். और सन्यासियों ने பிறகு சந்நியாசிகள் निवृत्ति मार्ग का धर्म स्थापन किया. நிவிருத்தி மார்க்கம் பிரவிற்த்தி இல்லாத குடும்ப வாழ்க்கை இல்லாத வழியை ஸ்தாபனை செய்திருக்கிறார்கள். सन्यासी निवृत्ति मार्ग के हैं, சந்நியாசிகள் நிவிருத்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆவாங்க. जो प्रवृत्ति मार्ग वाले हैं யாரு இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ वही फिर पावन से पतित बनते हैं. அவர்கள்தான் பிறகு தூய்மையில் இருந்து தூய்மை இல்லாதவர்களாக ஆகுகிறார்கள். इसलिए सृष्टि को थमाने के लिए அதனால்தான் இந்த உலகத்தை நிலையாக வைப்பதற்காக सन्यासियों का पाठ है पवित्र बनाने का. சந்நியாசிகள் தூய்மையாக்குவதனுடைய பாட்டை செய்கிறார்கள். और वो सन्यासी भी लाखों करोड़ों की तादाद में होंगे. பிறகு அந்த சந்நியாசிகளும் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு எண்ணிக்கையில் இருப்பார்கள். जब मेला आदि लगता है तो बहुत आते हैं. எப்பொழுது திருவிழா எல்லாம் ஏற்படுகிறதோ அப்பொழுது நிறைய பேர் வருகிறார்கள். 18 अप्रैल सन 67 की वाणी का दूसरा पेज. வாணியினுடைய 2வது பக்கம். वो सन्यासी खाना पकाते नहीं है, அந்த சந்நியாசிகள் சாப்பாடு சமைப்பதில்லை. पका पकाया खाते. சமைக்கப்பட்டதை தான் சாப்பிடுகிறார்கள். क्योंकि गृहस्थियों की पालना पर चलते हैं. ஏனென்றால் அவர்கள் இல்லற மார்க்கத்தினுடைய பராமரிப்பில் அடிப்படையில் தான் நடக்கிறார்கள். कर्म करने का संन्यास किया हुआ है. அவர்கள் கர்மம் செய்யக்கூடாது என்ற சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டார்கள். फिर भोजन कहाँ से मिलेगा? பிறகு அவர்களுக்கு எங்கிருந்து சாப்பாடு கிடைக்கும்? तो गृहस्थियों के पास जाके खाते हैं. அதற்காக தான் குடும்பத்தினரிடம் சென்று சாப்பிடுகிறார்கள். गृहस्थी लोग समझ लेते हैं ये भी हमारा दान होता है. ஆகவே குடும்பத்தினர் புரிந்து கொள்கிறார்கள், இப்படி அவர்களுக்கு சாப்பாடு போடுவதும் எங்களுடைய தானம் ஆகும். एक तरफ दान हुआ, ஒரு பக்கம் தானமாகுகிறது, फिर दूसरी तरफ पाप भी हुआ. பிறகு 2வது பக்கம் பாவமும் ஏற்படுகிறது. क्योंकि वो मंत्र ही उल्टा देते हैं. ஏனென்றால் அவர்கள் தலைகீழான மந்திரத்தை தான் கொடுக்கிறார்கள். उल्टा मंत्र दे करके தலைகீழான மந்திரத்தை கொடுத்துவிட்டு बेहद के बाप की ग्लानि कर देती है. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய அவதூறம் செய்கிறார்கள். इसलिए बाप कहते हैं जो भी गुरु आदि किए हुए हैं அதனால்தான் தந்தை சொல்கிறார், யாரெல்லாம் தன்னோட குருவை வைத்திருக்கிறீர்களோ वो सब तुम्हारे शत्रु. அவர்கள் அனைவரும் உங்களுடைய எதிரிகள் ஆவார்கள். चाहे हद में किए हुए मनुष्य गुरु है, அது எல்லைக்கு உட்பட்ட விஷயத்தில் செய்யப்பட்ட மனித குருகளாக இருந்தாலும் சரி, हद की दुनिया में 63 जन्म किए,
எல்லைக்குட்பட்ட உலகத்தில் 63 பிறவிகள் செய்திருக்கிறோம். और चाहे अब संगम युगी दुनिया में बेहद में பிறகு இப்பொழுது சங்கம் யுகி எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் देहधारी मनुष्य गुरु किए தேகதாரி மனித குருக்களை வைத்திருக்கிறோம். और उनकी मत पर चले, பிறகு அவர்களின் வழிப்படி நடக்கிறோம். वो सब तुम्हारे शत्रु हैं, அவர்கள் அனைவரும் உங்களுடைய எதிரிகள் ஆவார்கள். नीचे गिराने वाले हैं, கீழே விழ வைக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். उनकी कहेंगे विनाश काले विपरीत बुद्धि, அவர்களுக்கு தான் அழிவினுடைய நேரத்தில் விபரீதமான புத்தி என்று சொல்லப்படுகிறது. सीढ़ी के चित्र में कहीं बताया हुआ है ना, ஏணிப்படி சித்திரத்தில் எங்கேயோ இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இல்லையா? इस सीढ़ी के चित्र में लिखो नीचे, என்னவென்றால் ஏணிப்படியின் படத்தில் கீழே எழுதுங்கள். विनाश काले विपरीत बुद्धि विनश्यते, விநாச காலே விபரீத புத்தி வினஷ்யத்தை என்று கீழே எழுதுங்கள். விநாச காலே என்றால் அழிவினுடைய நேரத்தில், விபரீத புத்தி என்றால் தலைகீழான புத்தி, வினஷ்யந்தி என்றால் அவர்கள் அழிவை பெறுவார்கள். அதாவது அழிவினுடைய நேரத்தில் யார் விபரீதமான புத்தி வைப்பார்களோ அவர்கள் அழிவை தான் சந்திப்பார்கள். तो नीचे जो भी बैठे हुए हैं, ஆகவே கீழே யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்களோ, जहाँ लिखा हुआ है 40 वर्ष का संगम युग, எங்கு 40 வருடத்திற்கான சங்கம் யுகம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, वो सब विनाश काले विपरीत बुद्धि विनश्यते की लिस्ट में चले गए. அவர்கள் அனைவரும் அழிவு நேரத்தில் விபரீதமான புத்தி அழிவை சந்திக்கக்கூடியவர்களின் லிஸ்டில் சென்று விட்டார்கள். खुद भी विनश्यते அவர்கள் தானும் அழிகிறார்கள். और अपने फॉलोअर्स का भी विनाश कर देते हैं. பிறகு தன்னுடைய ஃபாலோவர்ஸையும் அழித்து விடுகிறார்கள். तुम भी ऐसे ही कहते थे, நீங்களும் இப்படிதான் சொல்லிக் கொண்டே இருந்தீர்கள். यह भी ऐसे ही कह देते थे विनाश काले विपरीत बुद्धि, இவர்களும் இப்படியேதான் அழிவு நேரத்தில் விபரீதமான புத்தி என்று சொல்லிவிட்டனர். परंतु समझते नहीं थे. ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. क्योंकि ईश्वर को सर्वव्यापी कह देते हैं, ஏனென்றால் கடவுளை சர்வவியாபி என்று சொல்லிவிடுகிறார்கள். कहते हैं जिधर देखता हूँ उधर भगवान ही भगवान है. சொல்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் அங்கு பகவானே பகவான் தான் இருக்கிறார். यह तो नारायण की पूजा करते थे. இவர்கள் நாராயணனுக்கு வழிபட்டார்கள். कौन? யாரு? ब्रह्मा. பிரம்மா நாராயணனுக்கு வழிபட்டார். जानते थोड़े ही थे. அவர் இதை அறிந்தாரா என்ன? कि हम जिनकी पूजा करते हैं वो कौन है? என்னவென்றால் நாம் யாரை வழிபடுகிறோமோ அவர் யாரு? यह भी पुजारी पतित था. இவரும் கூட பூஜை செய்யக்கூடிய பூசாரி பतितமாக இருந்தார். अभी फिर श्रीमत पर चल करके पावन बन रहा है. இப்பொழுது பிறகு ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடந்துவிட்டு தூய்மையாகுகிறார். श्रीमत पर चल करके पावन बन रहा है. ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடந்துவிட்டு பாவனம் ஆகுகிறாரா? या पावन बन चुका है. இல்லையானால் பாவனம் ஆகிவிட்டாரா? यह இவர் कौन? இவர் என்றால் யாரு? ब्रह्मा. பிரம்ம பாபா. पावन बन रहा है या पावन बन चुका है?
பாவனம் ஆகிக் கொண்டே இருக்கிறாரா, இல்லையானால் பாவனமாக ஆகிவிட்டாரா? वो चेले लोग तो ये समझते हैं कि हमारा गुरु पार निर्वाण गया। அவருடைய ஃபாலோவர்ஸ் புரிந்து கொள்கிறார்கள், இவர் பார் நிர்வாணம் சென்று விட்டார். पावन हो गया, பாவனம் ஆகிவிட்டார். बाप कहते हैं தந்தை சொல்கிறார், ये देहधारी धर्म गुरु कोई भी पावन नहीं बनते। இந்த தேகதாரி தர்மகுருக்கள் யாருமே பாவனம் ஆகுவதில்லை, कोई भी पार निर्वाण नहीं जाते। யாருமே பார் நிர்வாணுக்கு செல்வதில்லை. खुद भी नीचे जाते हैं, अपने फॉलोअर्स को भी नीचे ले जाते हैं। அவர்களும் கீழேதான் செல்கிறார்கள், பிறகு தன்னுடைய ஃபாலோவர்ஸையும் கீழ் நோக்கிதான் அழைத்து செல்கிறார்கள். अभी तुम बच्चे बाप से वर्षा लेने का पुरुषार्थ करते हो। இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளக்கூடிய புருஷார்த்தத்தை செய்கிறீர்கள். इसलिए कहते हैं फॉलो करो। அதனால்தான் சொல்கிறார், ஃபாலோ செய்யுங்கள். माया हर बात में पछाड़ती रहती है। மாயை அனைத்து விஷயங்களிலும் பின்தள்ளிக் கொண்டே இருக்கிறது. ये देह अभिमानी ही है, இது தேக அபிமானம்தான் ஆகும், जिससे मनुष्य पाजी बन जाते हैं। எதன் மூலமாக மனிதர்கள் முட்டாளாகி விடுகிறார்கள். बाबा के पास सेंटर से समाचार आता है, பாபாவிடம் சென்டரிலிருந்து செய்தி வருகிறது, कि फलाने सेंटर पर आपस में बहुत लड़ते हैं। என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட சென்டரில் ஒருத்தருக்கொருத்தர் நிறைய சண்டையிடுகிறார்கள். देह अभिमान है ना, ஏனென்றால் தேகாபிமானம் இருக்கிறது இல்லையா? भले गरीब हो साहूकार हो, பல ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காராக இருந்தாலும் சரி, परंतु देह अभिमान भी जब टूटे ना, ஆனால் தேகாபிமானம் கண்டிப்பாக உடைய வேண்டும் இல்லையா? देह अभिमान तोड़ने में ही बड़ी मेहनत है। தேகாபிமானத்தை உடைப்பதில்தான் மிகவும் அதிகமான உழைப்பு இருக்கிறது. बाप कहते हैं தந்தை சொல்கிறார், तुम अपन को आत्मा समझ, நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு इस देह से पाठ बजाओ। இந்த தேகத்தின் மூலமாக பாட் பண்ணுங்க. तुम घड़ी घड़ी देह अभिमान में क्यों आते हो? நீங்கள் நொடிக்கு நொடி தேக அபிமானத்தில் ஏன் வருகிறீர்கள்? ड्रामानुसार देह अभिमान में भी तो आना है। டிராமாவின் அடிப்படையில் தேகாபிமானத்திலும் வரவேண்டியதாக இருக்கிறது இல்லையா? परंतु पुरुषार्थ करके इस समय पक्के देही अभिमानी बन गए। ஆனால் இந்த நேரத்தில் புருஷார்த்தத்தை செய்துவிட்டு பக்காவாக தேகாபிமானம் இல்லாதவங்களாக ஆகணும். बाबा कहते हैं தந்தை சொல்கிறார், பாபா சொல்கிறார், तुम तो आत्मा हो, நீங்கள் ஆத்மா ஆவீர்கள். आत्मा ही तो सब कुछ करती है। ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது. आत्मा कहती है कि मैं जज हूँ, फलाना हूँ। ஆத்மா சொல்கிறது, நான் ஜட்ஜ் ஆவேன், இந்த குறிப்பிட்ட நபர் ஆவேன். और आत्मा जब शरीर से निकल जावे, ஆத்மா எப்பொழுது உடலிலிருந்து வெளியேறுகிறதோ, शरीर को काटो உடலை வெட்டுங்கள், तो शरीर से आवाज कुछ भी निकलेगा क्या? அப்பொழுது அந்த உடலில் இருந்து ஏதாவது சத்தம் வெளியே வருமா என்ன? कुछ भी नहीं। எதுவுமே வராது. आत्मा ही कहती है ஆத்மா தான் சொல்கிறது, कि मेरे शरीर को मत दुखाओ। என்னவென்றால்
என்றால் என்னுடைய உடலுக்கு துக்கத்தை கொடுக்காதீர்கள். शरीर तो विनाशी है, இந்த உடல் அழியக்கூடியதாகும். परंतु आत्मा जब तक उसमें प्रवेश है ஆனால் ஆத்மா எப்பொழுது வரை அதில் நுழைந்து இருக்கிறதோ तो सुख दुख का अनुभव करती है. அப்பொழுதுதான் சுகம் பிறகு துக்கத்தினுடைய அனுபவத்தை செய்கிறது. अपन को आत्मा समझ मुझ बाप को याद करो. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். देह अभिमान छोड़ो. தேக அபிமானத்தை விடுங்கள். जितना देही अभिमानी बनेंगे எவ்வளவு தேக அபிமானம் இல்லாதவர்களாக ஆகுவீர்களோ उतना ही तुम तंदुरुस्त और निरोगी भी रहेंगे. அவ்வளவுதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சரியாக இருக்கும். इस एक जन्म की बात नहीं है. நோய்கள் இல்லாமல் இருப்பீர்கள். இது வெறும் இந்த ஒரு ஜென்மத்தினுடைய விஷயம் இல்லை. 84 जन्मों की बात है. 84 பிறவிகளினுடைய விஷயமாகும். तुम्हारी आयु भी बड़ी होती जाएगी. உங்களுடைய ஆயுள் கூட அதிகமாகிக் கொண்டே செல்லும். इस योग बल से இந்த யோக பலத்தின் மூலமாக तुम 21 जन्म तक तो पूरे निरोगी रहेंगे. நீங்கள் 21 பிறவிகள் வரை முழுமையாக நோய் நொடி இல்லாதவர்களாக இருப்பீர்கள். और जितना बनेंगे उतना ही पद भी ऊंच मिलेगा. பிறகு எவ்வளவு ஆகுவீர்களோ அவ்வளவு பதவி கூட உயர்ந்ததாக கிடைக்கும். जितना पद ऊंचा होगा उतना सजाओं से बचेंगे. எவ்வளவு பதவி உயர்ந்ததாக இருக்குமோ அவ்வளவு தண்டனையிலிருந்து நாம் தப்பலாம். नहीं तो सजाएं बहुत खानी पड़ेगी. இல்லையானால் நிறைய தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். इतने लाखों करोड़ों पुरुषार्थियों में से இவ்வளவு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான புருஷார்த்திகளில் நடுவில் देही अभिमानी सिर्फ 8 बनते हैं. வெறும் 8 பேர் தான் தேக அபிமானம் இல்லாதவர்களாக ஆகுகிறார்கள். 8 की माला होती है ना. 8னுடைய மாலை இருக்கிறது இல்லையா? परंतु उनमें भी नंबरवार हैं. ஆனால் அவர்களில் கூட வரிசைகரமாக இருக்கிறார்கள். ऐसे नहीं कि 8 सजाएं नहीं खाते हैं. இப்படி இல்லை, 8 பேர் வந்து தண்டனையை அனுபவிப்பதில்லை. तो समान नंबर के हो गए. அப்பொழுது கண்டிப்பா அவர்கள் வந்து சமமான நம்பர் கொண்டவர்கள். उनमें भी फर्क है. ஆனால் அவர்களில் கூட வித்தியாசம் இருக்கிறது. कितना देही अभिमानी बनना है. எவ்வளவு தேக அபிமானம் இல்லாதவர்களாக ஆகணும். तो पहले पहले है 8. ஆகவே முதலில் 8 பேர் தான் இருக்கிறார்கள். फिर है 1000. அதற்கு பிறகு 1000. फिर है 16000. அதற்கு பிறகுதான் 16000. स्कूल में भी ग्रेड्स होते हैं. ஸ்கூல்ல கூட கிரேட்ஸ் இருக்கிறது. कोई तो दास दासियां बन पड़ेंगे. சிலர் தாசதாசியாக ஆகுவார்கள். फिर पिछाड़ी में आवेंगे. பிறகு பின்னால் வருவார்கள். करके थोड़ी राजाई मिल जाएगी. பிறகு ஏதோ ஒரு கொஞ்சம் ராஜாங்கம் கிடைக்கும். पिछाड़ी में माना பின்னால் என்றால் त्रेता के आखिरी जन्मों में आवेंगे. திரேதாயுகத்தினுடைய கடைசி பிறவியில் வருவார்கள். कोई सतयुग के आखिरी जन्मों में आवेंगे. சிலர் சத்யுகத்தினுடைய கடைசி பிறவியில் வருவார்கள்.
तो पिछाड़ी भी नंबरवार है। ஆகவே பின்னால் கூட வரிசைகரமாக தான் இருக்கிறது. जो अंत में दास दासी बनेंगे, யார் கடைசியில் தாசதாசியாக ஆகுவார்களோ उनकी तो बात मत पूछो। அவர்களுடைய விஷயத்தை பற்றியே கேட்காதீர்கள். जो आज में एक जन्म राजाई लेते हैं, யாரு ஆரம்பத்தில் ஒரு பிறவிக்கான ராஜாங்கத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், और अंत में दास दासी बनते हैं, பிறகு கடைசியில் தாசதாசி ஆகிறார்கள். ऐसे तो कोई होते ही नहीं। இப்படி யாருமே இல்லை. जो आज में राजा बनेंगे, யார் ஆரம்பத்தில் ராஜா ஆகுவார்களோ वो अंत तक ऊंचे पद पाते रहेंगे। அவர்கள் கடைசி வரை உயர்ந்த பதவியை அடைந்து கொண்டே இருப்பார்கள். श्रेष्ठ आत्माएं, சிரேஷ்டமான ஆத்மாக்கள். जो आज में दास दासी बनती हैं, யார் ஆரம்பத்தில் தாசதாசியாக ஆகுகிறார்களோ वो अंत में थोड़ा ऊंचे पद पा लेते हैं। அவர்கள் கடைசியில் வந்து ஏதோ கொஞ்சம் உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். तो उनकी एक जन्म की राजाई ஆகவே அவர்களின் ஒரு பிறவினுடைய ராஜாங்கம், और बाकी सब जन्म नौकर चाकर बनते रहेंगे। பிறகு மற்ற அனைத்து பிறவியிலும் வேலைக்காரியாக ஆகிக் கொண்டே இருப்பார்கள். द्वापर में तो फिर होता है रावण राज्य। பிறகு துவாபர யுகத்தில் ராவண ராஜ்யம் இருக்கிறது. फिर कहेंगे देवताओं की प्रारब्ध पूरी हुई। பிறகு சொல்கிறார்கள் தேவதையினுடைய பிராப்தி முழுமை அடைந்து விட்டது. और ये बातें कोई शास्त्रों में नहीं है। பிறகு இந்த விஷயம் எதுவுமே சாஸ்திரத்தில் இல்லை. साधु संत गुरु आदि சாது சந்தர்கள் குருக்கள் இவர்கள் அனைவரும் इनकी तकदीर में भी ज्ञान अभी नहीं है। இவர்களுடைய பாக்கியத்திலும் இன்னும் ஞானம் இல்லை. जब तक वो तुम्हारे कुल में ना आ जावे, எப்பொழுது வரை அவர்கள் உங்களுடைய குலத்தில் வரவில்லையோ, अर्थात அப்படியானால் मुख वंशावली ब्राह्मण न बन जावे, முக்கு வம்சாவளி பிராமணராக ஆகவில்லையோ, मुख वंशावली है குக வம்சாவளியாக இருக்கிறார்கள், மடியின் வம்சத்தை சேர்ந்தவர்கள், वो तुम्हारे कुल के नहीं है। அப்பொழுது வரை உங்களுடைய குலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. जब मुख वंशावली बनते हैं, எப்பொழுது வாயின் மூலமாக பிறக்கக்கூடிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் முகவம்சாவளியாக ஆகுகிறார்களோ तब ज्ञान उठाते हैं। அப்பொழுதுதான் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ब्राह्मण बनने बिना देवता कैसे बन सके? பிராமணராக ஆகாமல் எப்படி தேவதையாக ஆக முடியும்? भले यहाँ ज्ञान लेने के लिए आते तो बहुत हैं, பலே இங்கு ஞானத்தை எடுத்துக்கொள்வதற்காக அதிகம் தடவை வருகிறார்கள், நிறைய பேர் வருகிறார்கள். बाबा लिखते हैं अथवा कहते भी हैं, பாபா எழுதுகிறார், இல்லையானால் சொல்லவும் செய்கிறார். परंतु सिर्फ ऐसे ही कहने मात्र बाबा कह देते। ஆனால் வெறும் சொல்வதற்காகவே பாபா என்று சொல்லிவிடுகிறார்கள். एक दो बारी आए, एक दो बारी पत्र लिखा, फिर गुम हो जाते हैं। ஒரு தடவை இரண்டு தடவை தான் வருகிறார்கள், ஒரு தடவை இரண்டு தடவை தான் கடிதமும் எழுதுகிறார்கள், பிறகு காணாமல் போகிறார்கள். अंत में फिर वो भी आवेंगे, கடைசியில் பிறகு அவர்களும் வருவார்கள். आवेंगे तो लेकिन प्रजा पद पावेंगे, வருவார்கள் தான், ஆனால் பிரஜா பதவியை தான் அடைவார்கள். क्योंकि प्रजा तो बहुत बननी होती है। ஏனென்றால் நிறைய பேர் பிரஜாவாக ஆக வேண்டியதாக இருக்கிறது. आगे चल करके जब बहुत दुख बरपा होगा, முன்னால் சென்றுவிட்டு எப்பொழுது மிகவும் அதிகமாக துக்கம் தலைமேல் விழுமோ, तो
तो बहुत करके इस ज्ञान की ओर भागेंगे। பிறகு நிறைய பேர் இந்த ஞானத்தின் பக்கம் ஓடி வருவார்கள். आवाज हो जाएगा, சத்தம் ஏற்படும். क्या என்ன? भगवान आया हुआ है। பகவான் வந்திருக்கிறார். अभी क्या समझते हैं? இப்பொழுது என்ன புரிந்து கொள்கிறார்கள்? अभी समझते हैं भगवान कब आया हुआ था। இப்பொழுது புரிந்து கொள்கிறார்கள் பகவான் ஏதோ ஒரு நேரம் வந்து இருந்தார். आकर के गीता ज्ञान सुना करके चला गया। வந்துவிட்டு கீதை ஞானத்தை சொல்லிவிட்டு சென்று விட்டார். अब हम पति से पावन बनते रहेंगे இப்பொழுது நாம் பதித்தில் இருந்து பாவனமாகிக் கொண்டே இருப்போம். और दूसरों को बनाते रहेंगे। பிறகு மற்றவர்களை அப்படியே ஆக்குவோம். लेकिन जब विनाश होगा ஆனால் எப்பொழுது அழிவு ஏற்படுமோ तो सबकी बुद्धि में बैठेगा அப்பொழுது அனைவரின் புத்தியில் இது அமரும். कि असली भगवान का स्वरूप कौन है। என்னவென்றால் உண்மையான பகவானுடைய ஸ்வரூபம் எது? तुम्हारे भी बहुत सेंटर्स खुल जाएंगे। உங்களது கூட நிறைய சென்டர்ஸ் வந்து திறந்துவிடும். अभी तो तुम बच्चों का भी दोष है, இப்பொழுது இதில் குழந்தைகளாகிய உங்களது கூட தோஷம் இருக்கிறது. क्योंकि देही अभिमानी बनते नहीं हो। ஏனென்றால் தேகம் அபிமானம் இல்லாதவர்களாக ஆகுவதே இல்லை. घड़ी घड़ी माया देह अभिमानी बना देती है। நொடிக்கு நொடி மாயை தேக அபிமானியாக ஆக்கிவிடுகிறது. बहुत देह अभिमानी। நிறைய தேக அபிமானம். अंत तक अगर ऐसे ही होता रहा கடைசி வரை ஒருவேளை இப்படியே நடந்து கொண்டே இருந்தால் तो फिर बहुत कम पद पालेंगे। பிறகு மிகவும் குறைந்த பதவியை அடைந்து விடுவீர்கள். फिर जाकर के दास दासियां बनना पड़े। பிறகு சென்று விட்டு தாசதாசியாக ஆக வேண்டியதாக இருக்கும். और दास दासियां भी नंबरवार ढेर के ढेर होते हैं। பிறகு தாசதாசிகளும் வரிசைகரமாக நிறைய பேர் இருக்கிறார்கள். राजाओं को दास दासियां दहेज में मिलती है। ராஜாக்களுக்கு தாசதாசிகள் சீராக கிடைத்தார்கள். साहूकारों को दहेज में नहीं मिलती है। சாவுக்கார் பணக்காரர்களுக்கு சீராக கிடைக்கவில்லை. राजाएं बहुत दास दासियां दहेज में ले जाते हैं। ராஜாக்கள் நிறைய தாசதாசிகளை தன்னோடு சீராக கொண்டு சென்றனர். वहाँ पर भी ऐसा होता है। அங்கும் கூட இப்படித்தான் நடக்கிறது. बच्चों ने देखा है राधा कितनी दासियां दहेज में ले जाती है। குழந்தைகள் பார்த்திருக்கிறார்கள் ராதை எவ்வளவு தாசதாசிகளை தன்னுடைய சீராக கொண்டு சென்றாள். आगे चल करके तुमको सब साक्षात्कार होते रहेंगे। முன்னால் சென்று விட்டு உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். हल्की फुल्की दासी बनने से तो अच्छा है प्रजा में चले जावे। மிகவும் லேசாக இருக்கக்கூடிய வேலைக்காரியாக ஆகுவதை விட பிரஜையில் செல்லுவதே மேலாகும். कोई बड़ी दासी बने तो भी ठीक। ஏதோ ஒரு பெரிய வேலைக்காரி ஆனா கூட பரவாயில்ல. जैसे राधा कृष्ण की बड़े से बड़ी दासी कौन होती है? எப்படின்னா ராதா கிருஷ்ணனுடைய பெரியதிலும் பெரிய தாசி யார் ஆகுறாங்க? है? उनके माँ बाप ही बड़े से बड़ी दासी होती है। அவர்களுடைய அம்மா அப்பா தான் பெரியதிலும் பெரிய வேலைக்காரர்கள். उनको हल्के फुल्की दासी नहीं कहेंगे। அவர்களை லேசான தாசிகள் குறைவான பதவி உள்ள தாசிகள் என்று சொல்ல முடியாது. छोटे तबके की दास दासी बनने से तो अच्छा है சின்ன குறியை சேர்ந்த தாசதாசிகளாக ஆகுவதை விட
प्रजाकुल में आ जावे, साहूकार बन जावे। பிரஜாவினுடைய குலத்தில் வந்து விடுங்கள், சாஹுக்கார் பணக்கார ஆகி விடுங்கள், இது மேலாகும். हल्की फुल्की दासी को மிகவும் லேசான வேலைக்காரியை पिछाड़ी जन्मों में जाकर 1-2 जन्म राजा ही मिले। பின்னால் இருக்கக்கூடிய பிறவிகளில் சென்றுவிட்டு ஏதோ 1-2 பிறவி ராஜாங்கம் கிடைக்கும். अथवा राजाई में जन्म मिलेगा, அப்படி இல்லையானால் ராஜாங்கத்தில் பிறப்பு கிடைக்கும். प्रिंस प्रिंसेस बन करके रह जाएंगी। பிரின்ஸ் பிரின்சஸாக ஆகிவிட்டே இருந்து விடுவார்கள். ऐसे कि ये दासी अक्षर ही बहुत खराब है। இப்படி பார்த்தீர்கள் என்றால் இந்த வேலைக்காரி என்ற வார்த்தையே ரொம்ப கெட்டதாகும். इससे तो अच्छा है कि प्रजा में साहूकार बन जावे। இதைவிட நல்லது பிரஜையில் சென்றுவிட்டு பணக்கார ஆகுவது. यहाँ तो देखो बाप का बनने से माया और ही खातिरी करती है। இங்கு பாருங்கள், மாயை தந்தையினுடையதாக ஆகிவிட்டால் இன்னும் நல்லா பார்க்கிறது. रुस्तम से रुस्तम होकर के लड़ती है। பைல்வானோடு பைல்வானாக ஆகிவிட்டு சண்டையிடுகிறது. माया देखती है மாயை ये बाप के बन गए, மாயை பார்க்கிறது, இவர்கள் தந்தையுடையதாக ஆகிவிட்டனர், माना सरेंडर हो गए। அப்படின்னா சரண்டர் ஆகிவிட்டார்கள். इन्होंने रुस्तम पना दिखाया, இவர்கள் தன்னுடைய பைல்வான் தன்மையை காமித்திருக்கிறார்கள். तो खूब पिछाड़ी पड़ती है। அப்பொழுது மிகவும் பின்னாலே வருகிறது. फिर बच्चों को दे अभिमान आ जाता है। பிறகு குழந்தைகளுக்கு தேகாபிமானம் வந்து விடுகிறது. शिव बाबा से भी बेअदबी कर बैठते हैं। சிவபாபாவோட ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கிறார்கள். आखरीन करते करते बाप को याद करना ही छोड़ देते। கடைசியில் இப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது தந்தையை நினைவு செய்வதை விட்டு விடுகிறார்கள். कहीं जाते हैं तो कब बाबा को पत्र भी नहीं लिखते हैं। எங்கேயாவது சென்றால் கூட தந்தைக்கு கடிதமே எழுதுவதில்லை. ऐसे तो पत्र लिखने में कोई समय नहीं लगता है। இப்படி பார்த்தீர்கள்னா ஒரு கடிதத்தை எழுதுவதில் நேரம் பிடிக்காது. फिर बाबा के सामने आते हैं तो झूठ बोलने लग पड़ते हैं। பிறகு பாபாவிற்கு பாபா வருகிறார்கள், அப்பொழுது பொய் சொல்ல தொடங்கி விடுகிறார்கள். हमको फुर्सत नहीं मिली। என்னவென்றால் பாபா எங்களுக்கு டைம் கிடைக்கல. बाबा कहते हैं तुम्हें खाने की फुर्सत है। பாபா சொல்கிறார், உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு டைம் இருக்கா? पत्र लिखने की फुर्सत नहीं है। ஆனால் ஒரு கடிதம் எழுதுவதற்கு டைம் இல்லையா? और ऐसा बाबा பிறகு அதுவும் இப்படிப்பட்ட जो பாபா विश्व का मालिक बनाने आया हुआ है, யாரு உலகத்திற்கு எஜமானாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். उनको तुम्हें एक कार्ड लिखने की फुर्सत नहीं है। அவருக்கு உங்களால் ஒரு ஒரு கார்டு கூட எழுதுவதற்கு டைம் இல்லையா? लिखना चाहिए बाबा हम राजी खुशी है। எழுத வேண்டும், பாபா நாங்க நல்லா சந்தோஷமா இருக்கோம். 18 अप्रैल सन 67 वाणी का 3रा दिन। வாணியினுடைய 3வது பக்கம். लिखना चाहिए हम बाबा ये सर्विस करते हैं। எழுத வேண்டும், பாபா நாங்க இந்த சர்வீஸை செய்கிறோம். और इस सेवा का यह रिजल्ट आया है। பிறகு அந்த சேவையினுடைய இந்த ரிசல்ட் வந்திருக்கு. इतने जिज्ञासु रेगुलर हुए। இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலரா இருக்காங்க. यहाँ तो अच्छे अच्छे बच्चे भी पत्र नहीं लिखते। இங்கு நல்ல நல்ல குழந்தைகள் கூட பத்திரத்தை கடிதத்தை எழுதுவதில்லை. खाने की कपड़े पहनने की कितनी फुर्सत रहती है। சாப்பிடுவதற்கு துணி போட்டுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு. बाकी कार्ड लिखने की फुर्सत नहीं है। ஆனால் கார்டு எழுதுவதற்கு டைம் இல்லை. शिव बाबा को भूल करके देह अभिमान में आ जाते हैं।
சிவபாபாவை மறந்துவிட்டு தேகாபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். इसलिए फिर ऐसे ऐसे बहाने करते रहते। அதனால் தான் பிறகு இப்படி இப்படி காரணத்தை சொல்கிறார்கள். बाप को याद करते रहेंगे தந்தை நினைவு செய்து கொண்டே இருந்தால் तो जरूर ख्याल आवेगा பிறகு கண்டிப்பாக இது ஞாபகத்தில் வரும், कि ऐसा बाप சிந்தனையில் வரும். என்னவென்றால் இப்படிப்பட்ட தந்தை जो हमको जिये दान देता है, யார் நம்மளுக்கு வாழ்வதற்கான ஒரு வழியை தருகிறாரோ उनको पत्र क्यों न लिखो। அவருக்கு ஏன் கடிதத்தை எழுதக்கூடாது? स्त्रियों का पति के साथ प्यार होता है, ஒரு பெண்ணுக்கு கணவரோடு அன்பு இருக்கிறது. पति बाहर जाता है तो रोज पत्र लिखती है। கணவர் வெளியே செல்லும் பொழுது தினமும் கடிதம் எழுதுகிறாள். अगर पति का जवाब न आवे तो तड़पने लग पड़ती है। ஒருவேளை கணவரோடு ஏதோ ஒரு பதில் கிடைக்கவில்லை என்றால் பிறகு துடிக்க ஆரம்பிக்கிறார்கள். यहाँ तो मत पूछो। விஷயத்தையே கேட்காதீர்கள். माया एकदम नाक से पकड़ करके उड़ा देती है। மாயை ஒரேடியாக மூக்கால் பிடித்துவிட்டு தூக்கி வீசி விடுகிறது. कदम कदम पर श्रीमत पर पदम है। ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத்தின் அடியிலும் கோடிக்கணக்கான பலன் இருக்கிறது. और तुम्हारे भी कदम कदम पर पदम है। பிறகு உங்களுடைய ஒவ்வொரு அடியிலையும் கோடி இருக்கிறது. तुम तो अनगिनत धनवान बनते हो। நீங்கள் மிகவும் கணக்கே இல்லாத பணக்காரர்களாக ஆகுகிறீர்கள். इतने धनवान बनते हो எவ்வளவு பணக்கார் जो वहाँ धन की गिनती होती ही नहीं। என்னவென்றால் அங்கு அந்த பணத்திற்கான எண்ணிக்கையே இருக்காது. धन दौलत खेती बाड़ी பணம், செல்வம், செவிழ்ச்சி, வயல் सब कुछ मिल जाती है। அனைத்தும் கிடைத்து விடுகிறது. वहाँ पर तांबा पीतल आदि तो होता ही नहीं है। அங்கு பித்தளை இருக்காது. क्या होता है? என்ன இருக்கும்? அங்கு பித்தளை, செம்பு இருக்காது. என்ன இருக்கும்? हीरा मोती सोना चांदी ही होता है। வைரம், முத்து, தங்கம், வெள்ளி இதுதான் இருக்கும். सोने के सिक्के होते हैं। தங்கத்தின் காசு இருக்கும். मकान ही सोने के बनते हैं। வீடே தங்கத்தின் வீடுதான் இருக்கும். जब मकान ही सोने के बनते हैं तो क्या नहीं होगा? எப்பொழுது வீடே தங்கத்தினுடைய வீடாக இருக்கிறதோ பிறகு அதை தவிர வேற என்ன இருக்கும்? यहाँ तो गवर्नमेंट प्रजा से लेकर के छीनती चली जाती है। இங்கு கவர்மெண்ட் பிரஜையிடமிருந்து எல்லாத்தையும் வாங்கிக் கொள்கிறது. कोई न कोई बहाना बनाकर। ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி எடுத்துக்கொள்கிறார்கள். परंतु समझते थोड़े ही है आसुरी बुद्धि ஆனால் அந்த அசுர புத்தி புரிந்து கொள்கிறார்களா என்ன? कि गवर्नमेंट हमसे छीनती जाती है। என்னவென்றால் கவர்மெண்ட் எல்லாமே நம்மளிடம் இருந்து பிடுங்கிக் கொள்கிறார்கள். बैंक में धन रखेंगे பேங்கில் பணம் வைத்தால் तो 3% 5% ब्याज देंगे। அப்பொழுது 3%, 5% வட்டி கொடுப்பாங்க. और एक साल में महंगाई बढ़ेगी 10-15%। பிறகு ஒரு வருடத்தில் 10-15% எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது.
तो 100 रुपए की नोट की कीमत क्या रह जाएगी? அப்பொழுது அந்த 100 ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு என்னவாக இருந்துவிடும்? 85 रुपया, 50 ரூபாய், 85 रुपीज। 85 rupees. ₹85, 85 rupees. तो घाटा हुआ या फायदा हुआ? ஆகவே நஷ்டம் ஏற்பட்டதா இல்லையானால் லாபம் ஏற்பட்டதா? गवर्नमेंट प्रजा को हर साल घाटा मारती रहती है। கவர்மெண்ட் ஒவ்வொரு வருடமும் பிரஜைக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்துகிறது. कोई को कहो कि गवर्नमेंट ऐसी भ्रष्टाचारी है, யாருக்காவது சொல்லுங்கள் கவர்மெண்ட் இவ்வளவு பிரஷ்டச்சாரியாக இருக்கிறது, तो बिगड़ पड़ेंगे। அப்பொழுது அவர்கள் சண்டையிடத் தொடங்குவார்கள். गवर्नमेंट के ऑफिसर्स ही आज कहते हैं இன்றைய இருக்கக்கூடிய கவர்மெண்ட்னுடைய ஆபீசரே சொல்கிறார்கள், ये तो सब राक्षस राज्य है, இது முழுவதும் ராட்சச ராஜ்யமாகும், भ्रष्टाचारी राज्य। பிரஷ்டச்சாரி ராஜ்யம். जब ऑफिसर्स ही भ्रष्टाचारी, ஆபீசர்ஸே பிரஷ்டச்சாரிகள், तो यथा राजा तथा प्रजा सब भ्रष्टाचारी हो जाते। அப்பொழுது எப்படிப்பட்ட ராஜாவோ அப்படிப்பட்ட பிரஜையாக இருக்கும் காரணத்தால் அனைவரும் பிரஷ்டச்சாரிகளாக ஆகிவிடுகிறார்கள். सतयुग में यथा राजा रानी तथा प्रजा सब श्रेष्ठाचारी होते हैं। சத்தியுகத்தில் எப்படிப்பட்ட ராஜாவோ அப்படிப்பட்ட பிரஜையாக இருக்கும் காரணத்தால் அனைவரும் சிரேஷ்டாச்சாரியாக இருப்பார்கள். परंतु ये बातें मनुष्यों की बुद्धि में बैठती नहीं है, ஆனால் இந்த விஷயங்கள் மனிதர்களுடைய புத்தியில் அமர்வதே இல்லை. क्योंकि सब तमो प्रधान है, ஏனென்றால் அனைவரும் தமோபிரதானமாவார்கள், बिल्कुल ही जंगली जानवर हैं। ஒரேடியாக காட்டு விலங்குகள் ஆவார்கள். बाप समझाते हैं தந்தை புரிய வைக்கிறார், कि पहले तुम भी ऐसे ही थे முதலில் நீங்களும் இப்படிதான் இருந்தீர்கள், और यह भी ऐसा ही था। பிறகு இவரும் இப்படிதான் இருந்தார். जंगली जानवरों के ही आकर के ऐसे फिर देवता बन जाते हैं। காட்டு விலங்குகள் தான் வந்துவிட்டு இப்படி தேவதைகள் போல் ஆகிவிடுகிறார்கள். बाप आकर के बनाते हैं, தந்தை வந்துவிட்டு இப்படி ஆக்குகிறார். बाप सन्मुख आकर के बनाते तो भी बनते नहीं है, தந்தை நேர்முகமாக வந்துவிட்டு ஆக்குகிறார். அப்பொழுது आपस में ही लड़ते झगड़ते रहते। ஒருத்தரினொருத்தரோடு சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். समझेंगे मैं पहलवान हूँ, मैं ऐसा हूँ, புரிந்து கொள்கிறார்கள், நான் பைல்வான் ஆவேன், இப்படி ஆவேன், அப்படி ஆவேன். ये थोड़े ही समझते हैं कि हम दो जख में पड़े हैं। ஆனால் நாம் இப்பொழுது நரகத்தில் தான் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார்களா? नरकवासी है, நரகவாசிகள் என்று புரிந்து கொள்கிறார்களா? रौरव नरक में पड़े हुए हैं, மிகவும் துக்கம் நிறைந்த நரகத்தில் இருக்கிறோம். एक दूसरे को काटते पीटते रहते हैं। ஒருத்தரினொருத்தரை அடித்துக் கொண்டே வெட்டி கொண்டே இருக்கிறோம். ये भी तुम बच्चे जानते हो नंबरवार पुरुषार्थ अनुसार। இதுவும் குழந்தைகளாகி நீங்கள் வரிசைகரமாக புருஷார்த்தத்தின் அடிப்படையில் தான் தெரிந்து கொள்கிறீர்கள். बिल्कुल ही जंगली जानवर है, என்னவென்றால் ஒரேடியாக காட்டு விலங்குகள் தான். बाप समझाते हैं तुम भी ऐसे ही थे, ये भी ऐसा ही था। தந்தை புரிய வைக்கிறார், நீங்களும் இப்படிதான் இருந்தீர்கள், அவரும் இப்படிதான் இருந்தார். ऐसे जंगली जानवरों को आकर के अब ऐसा देवता बनाता हूँ। ஆகவே இப்படிப்பட்ட காட்டு விலங்குகளை வந்துவிட்டு நான் அப்படிப்பட்ட தேவதைகளாக ஆக்குகிறேன். रात
रात दिन चिंताओं में सड़ते रहते हैं, मरते रहते हैं। இரவு பகலுமாக ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறார்கள், அதிலேயே மூழ்கி இருக்கிறார்கள். आप समान बनाने की सर्विस ही नहीं करते। தனக்கு சமமாக ஆக்குவதற்கான சர்வீஸை செய்வதில்லை. अगर सेवाधारी नहीं बनते ஒருவேளை சேவாதாரியாக ஆகவில்லை என்றால் तो फिर बीमार रोगी हो जाते हैं। பிறகு நோயாளிகளாக ஆகிவிடுகிறார்கள். कोई न कोई तरीके से कर्म बंधन तो काटेंगे ना। ஏதோ ஒரு விதமாக கர்ம பந்தனத்தை நாம் வெட்டுகிறோம் இல்லையா? बाप कहते हैं இப்பொழுது தந்தை சொல்கிறார், और कोई की बातें मत सुनो, வேற யாருடைய பேச்சையும் கேட்காதீர்கள். मेरी ही बात सुनो और मुझे ही याद करो। என்னுடைய விஷயத்தை மட்டும் கேளுங்கள், பிறகு என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். अगर दूसरे कोई को याद किया, ஒருவேளை இரண்டாவது வேற யாரையாவது நினைவு செய்தால், दूसरे कोई से सुना மற்ற யாரிடமிருந்து கேட்டால் तो व्यभिचारी याद हो जाएगी, व्यभिचारी ज्ञान हो जाएगी। பிறகு விபச்சார நினைவு விபச்சார ஞானம் ஆகிவிடும். तुमको तो आप व्यभिचारी देवता बनना है। உங்களுக்கு விபச்சாரம் இல்லாத அவ்வபச்சாரமான தேவதைகளாகணும். इस दुनिया में मनुष्य सब असुर है। இந்த உலகத்தில் மனிதர்கள் அனைவரும் அசுரர்கள் ஆவாங்க. असुरों को याद करेंगे तो असुर ही बनेंगे। அசுரர்களை நினைவு செய்தால் பிறகு அசுரர்களாக தான் ஆகுவோம். अगर देवताओं को याद करें तो भी बेहतर है। ஒருவேளை தேவதைகளை நினைவு செய்தால் கூட பரவாயில்லை. इन आज के मनुष्यों को याद करने से तो कोई फायदा नहीं होगा। இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நினைவு செய்யும் காரணத்தால் எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை. ये मनुष्य गुरु आदि सब पतित है। இந்த மனித குருக்கள் அனைவரும் பதித்தாவாங்க. देवताएं तो फिर भी पवित्र होते हैं। தேவதைகள் அப்பொழுது கூட தூய்மையாக இருக்கிறார்கள். त्रिमूर्ति में मनुष्य गुरु कौन है? மூன்று மூர்த்திகளில் மனித குரு யாரு? और देवताएं कौन है? பிறகு தேவதைகள் யாரு? जिनकी पूजा नहीं होती भक्ति मार्ग में, யாருக்கு பக்தி மார்க்கத்தில் பூஜை நடப்பதில்லையோ, जिसके मंदिर नहीं बनते, मूर्तियां नहीं बनती, யாருக்கு கோவில் கட்டப்படுவதில்லை, சிலை உருவாக்குவதில்லை. क्यों नहीं बनती? ஏன் உருவாக்குவதில்லை? क्योंकि देहधारी सब अपवित्र हैं। ஏனென்றால் தேகதாரிகள் அனைவரும் தூய்மை இல்லாதவர்கள். ब्रह्मा का एक भी फोटो ऐसा नहीं है जो निराकारी स्टेज वाला हो। பிரம்மாவினுடைய ஒரே ஒரு போட்டோ கூட நிராகரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியதாக இல்லை. निराकारी माना निर्विकारी, நிராகாரி என்றாலே நிர்விகாரி, விகாரம் இல்லாதவர்கள். और साकारी माना देहाभिमानी। பிறகு சாகாரத்தில் இருக்கிறார்கள் என்றால் தேகாபிமானிகள். तो मनुष्य गुरुओं की लिस्ट में ஆகவே மனித குருக்களினுடைய லிஸ்ட்ல ये ब्रह्मा भी आ जाता है। இந்த பிரம்மா கூட வந்து விடுகிறார். इसलिए बाप कहते हैं அதனால்தான் தந்தை சொல்கிறார், कोई मम्मा के मुरीद, कोई बाबा के मुरीद। சிலர் பிரம்மாவினுடைய இஷ்டமாக இருக்கிறார்கள், சிலர் பாபாவினுடைய இஷ்டமாக இருக்கிறார்கள். शिव बाबा को कोई पूछता ही नहीं। ஆனால் சிவபாபாவை யாருமே கேட்பதே இல்லை. यज्ञ के आदि से ही ऐसा होता चला आया है। யக்னத்தின் ஆரம்பத்தில் இருந்தேதான் இப்படி நடந்து கொண்டே வந்திருக்கிறது. देहधारियों के मुरीद बनते बनते गिरते ही चले आते हैं। தேகதாரிகளின் பிடியில் வந்து கீழே விழுந்து கொண்டேதான் சென்றோம்.
आजकल तो मनुष्यों के गुरुओं के पुजारी बन गए हैं। இன்றைய நாட்களில் மனிதர்கள் குருக்களின் பூசாரி ஆகிவிட்டனர். गुरु का लॉकेट पहनते रहते हैं। குருவினுடைய லாக்கெட்டை போட்டுக்கிறாங்க. गोया ऊंच से ऊंच गुरु हो गया। அப்பொழுது அந்த குரு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆகிவிட்டார். बाप कहते इस समय के गुरु आदि सब राक्षस हैं। தந்தை சொல்கிறார், இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குருக்களும் ராட்சசர்கள். ये बाप से ही बेमुख कर देते हैं। இவர்கள் தந்தையிடமிருந்தே முகத்தை திருப்பி விடுகிறார்கள். तो ब्रह्मा और ब्रह्मा के जो भी फॉलोअर्स हैं, ஆகவே பிரம்மா பிறகு பிரம்மாவினுடைய யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்களோ, ब्रह्मा को गुरु समझ बैठे सदगुरु, யார் பிரம்மாவை சத்குரு என்று புரிந்து கொண்டு அமர்ந்து இருக்கிறார்களோ, और खुद भी उनके शरीर छोड़ने के बाद गुरु की लिस्ट में आ जाते हैं। பிறகு அவர்களும் அவர் சரீரத்தை விட்ட பின் குருவினுடைய லிஸ்டில வந்து விடுகிறார்கள். वो सब राक्षस संप्रदाय हो गए। அவர்கள் அனைவரும் ராட்சச சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். क्यों? ஏன் அப்படி? क्योंकि अपने चित्र छपाते रहते हैं ஏனென்றால் தன்னுடைய படத்தையே பிரிண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். और अपने फॉलोअर्स को लॉकेट पहनाते रहते हैं। பிறகு தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு லாக்கெட்டை போட்டு சொல்றாங்க. बड़े पोस्टर्स छपाते हैं। பெரிய பெரிய போஸ்டரை வந்து பிரிண்ட் பண்றாங்க. उन पोस्टर्स में अपन को त्रिमूर्ति शिव साबित करते हैं। அந்த போஸ்டர்ல தன்னை திருமூர்த்தி சிவன் என்று நிரூபிக்கிறார்கள். शिवो हम कह के बैठ जाते हैं। சிவோகம் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விடுகிறார்கள். और जो असली बाप है उससे बेमुख कर देते हैं। பிறகு யார் உண்மையான தந்தையாக இருக்கிறாரோ அவரை விட்டு திருப்பி விடுகிறார்கள். इसलिए इनका नाम रखा है हिरण्यकश्यप। அதனால்தான் இவர்களுக்கு ஹிரண்ய கஷ்யப் என்று பெயர் வைத்திருக்கிறார். जो सच्ची सच्ची सोने जैसी आत्माएं हैं, யார் உண்மையான தங்கம் போல் இருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ उनके काश्य अर्थात तेज को पीने वाले हैं। அவர்களின் தேஜை குடிக்கக்கூடியவர்கள், சக்தியை குடிக்கக்கூடியவர்கள், योग बल को हरण करने वाले हैं। யோக பலத்தை பறிக்கக்கூடியவர்கள். इसलिए गाया जाता है, அதனால்தான் பாடப்படுகிறது, गुरु जिनके अंधले चेले सत्यानाश। யாருடைய குருவே குருடனாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் முழுமையாக சத்தியநாசம் ஏற்படுது. सब तमो प्रधान बन गए। அனைவரும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டார்கள். जब तमो प्रधान बनते हैं तो बाप को गाली देते हैं। எப்பொழுது தமோ பிரதானமாக ஆகுகிறார்களோ அப்பொழுது தந்தைக்கே வந்து அவதூறம் செய்கிறார்கள். தந்தையை திட்டுறாங்க. कितनी गालियां देते हैं। எவ்வளவு திட்டுறாங்க. बाप कहते हैं जब जब मैं आता हूँ தந்தை சொல்கிறார், எப்பொழுதெல்லாம் நான் तब வருகிறேன் तब तुम मुझे गाली देते रहते हो। அப்பொழுதெல்லாம் நீங்கள் எனக்கு திட்டிக் கொண்டே இருக்கிறீர்கள். भक्ति मार्ग में तो कितनी गालियां दी। பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு திட்டிருக்கீங்க. कहते कच्छ अवतार मत्स्य अवतार, சொல்கிறார்கள் கச்ச அவதாரம் மச்ச அவதாரம். परंतु मैं तो कहता हूँ कि मैं तो मनुष्य तन में ही आता हूँ। ஆனால் நான் சொல்கிறேன், நான் மனித உடலில் தான் வருகிறேன். मैं मनुष्य ही बनता हूँ। நான் மனிதனாக தான் ஆகுகிறேன். फिर भी कच्छ मत्स्य अवतार कह देती है। அப்பொழுது கூட கச் மச்ச அவதாரம் சொல்றாங்க. उन कच्छ मत्स्य की तुम टांग छोड़ते ही नहीं हो। அந்த கச் மச்சனுடைய அந்த மீன் அவதாரம், ஆமை அவதாரத்தினுடைய காலை நீங்க விடுவதே இல்லை. यहाँ तो बाप न अपनी टांग पकड़ने देते हैं இங்கு தந்தை தன்னுடைய காலையும் பிடிக்க விடுவதில்லை, और न कोई की टांग पकड़ने देते। பிறகு மற்றவர்களுடைய காலையும் பிடிக்க விடுவதில்லை. अर्थात पाँव नहीं पकड़ने देते। அப்படியானால் காலில் விழுவது வைப்பதில்லை. क्यों झुकाते हो? शिव बाबा को पाँव थोड़े ही है। சிவபாபாவிற்கு கால்கள் இருக்கிறதா என்ன?
जो तुम सिर झुकाते हो, நீங்கள் தலை வணங்குகிறீர்கள். इसलिए शिव बाबा कहते हैं அதனால்தான் சிவபாபா சொல்கிறார், कि जब गोद में भी आओ எப்பொழுது மடியிலும் வருகிறீர்களோ तो शिव बाबा को याद करो. அப்பொழுது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். शिव बाबा को याद करते नहीं हो சிவபாபாவை நினைவு செய்வதில்லை, तो गोया पाप करते हो. அப்பொழுது பாவங்கள் செய்கிறீர்கள். और जब पवित्र बन जाएंगे பிறகு எப்பொழுது தூய்மையாகி விடுவீர்களோ दैवी पद पाए लेंगे தெய்வீக பதவியை அடைவீர்கள். तो गोद भी ले सकते हो. அப்பொழுது மடியையும் எடுத்துக்கொள்ளலாம். अभी पतित तो हो இப்பொழுது பத்தித்தமாக இருக்கிறீர்கள், तो गोया मेहतर हो. அப்பொழுது சுத்ரராக இருக்கிறீர்கள். मुत पलिती हो ना, तो फिर बाबा कहते हैं मेरे शरीर को टच भी नहीं करो. அழுக்காக இருக்கிறீர்கள் இல்லையா, அதனால்தான் பாபா சொல்கிறார், பிறகு என்னுடைய உடலை தொடாதீர்கள். पहले तो पवित्र बनने की प्रतिज्ञा करो. முதலில் தூய்மை ஆகுவோம் என்ற ப்ராமிஸ் பண்ணுங்க. जब पवित्र बन जाएंगे எப்பொழுது தூய்மை ஆகி விடுவீர்களோ तो गोद भी ले सकेंगे. அப்பொழுது மடியையும் எடுத்துக்கொள்ளலாம். क्यों? ஏன் அப்படி? हर सितारे में एक दुनिया है. ஒவ்வொரு நட்சத்திரத்தில் தன்னுடைய உலகம் இருக்கிறது. आत्मा रूपी सितारों में एक एक दुनिया बसी हुई है. ஒவ்வொரு ஆத்மா ரூபமான நட்சத்திரத்தில் உலகம் இருக்கிறது. परंतु जब सितारा सितारा रूप बने ஆனால் எப்பொழுது நட்சத்திரம் நட்சத்திர ரூபமாக மாறுகிறதோ அப்பொழுது संपन्न आत्मा बने சம்பன்னமான ஆத்மாவாக ஆகணும். तो अपने परिवार को देख सकेगी. அப்பொழுது தன்னுடைய உலகத்தை பார்க்கலாம். अपन को बाप समान बीज रूप आत्मा தன்னை தனக்கு தந்தைக்கு சமமாக விதை ரூபமான ஆத்மா अपने परिवार को गोद में ले सकती है. தன்னுடைய உலகத்தை மடியில் எடுத்துக்கொள்ளலாம். जब तक बीज எப்பொழுது வரை விதை पुराने झाड़ से डिटैच नहीं हुआ है பழைய மரத்திலிருந்து விலகவில்லையோ तब तक निराकारी स्टेज नहीं बनी है. और निराकारी அப்பொழுது வரை நிராகாரி ஸ்டேஜ் உருவாகவில்லை. ஆகவே எப்பொழுது வரை स्टेज जब तक नहीं बनी है நிராகாரி நிலை உருவாகவில்லையோ तब तक निर्विकारी नहीं कहा जा सकता. அப்பொழுது வரை நிர்விகாரி என்று சொல்ல முடியாது. विकारी है விகாரியாக இருக்கிறாங்க, तो विकारी के संग लगने से அப்பொழுது விகாரியுடைய विकारी ही बनती रहेंगे. சங்கு தொடர்பில் வருவதால் விகாரி ஆகிதான் ஆகி கொண்டே இருக்கிறோம். निराकारी है निर्विकारी है நிராகாரியாக இருக்கிறாங்க, நிர்விகாரியாக இருக்கிறாங்க, அதாவது விகாரம் இல்லை. तो उनके संग से அப்பொழுது அதனுடைய சங்க தொடர்பின் மூலமாக उनका पूरा परिवार सात्विक बन जाएगा. அவர்களின் முழுமையான குடும்பம் சத்துவப்பிரதானமாக ஆகிவிடும். तो पहले तो पवित्र बनने की प्रतिज्ञा करो. ஆகவே முதலில் தூய்மை ஆகுவதற்காக ப்ராமிஸ் பண்ணுங்க. फिर गोद में ले सकते हो. அதற்கு பிறகுதான் மடியில் எடுத்துக்கொள்ளலாம். तो भी शिव बाबा को याद करके लेना है. அதுவும் சிவபாபாவை நினைவு செய்துதான் எடுத்துக்கொள்ளணும். शिव बाबा हम इसमें आपको समझ करके बाकी पहनते हैं. என்னவென்றால் சிவபாபா நாங்க உங்களை இவருக்குள் நினைத்து கொண்டுதான் கட்டிப்பிடிக்கிறோம். इन बातों की समझ चाहिए. இந்த
இந்த விஷயங்களின் புரிதல் தேவை. बहुत परहेज है. மிகவும் ஆழமானதாகும். इन बातों को बहुत मुश्किल कोई समझते हैं. இந்த விஷயங்களை மிகவும் சிறிது நபர்தான், குறைந்த நபர்கள்தான் புரிந்து கொள்கிறார்கள். इतनी बुद्धि नहीं है இவ்வளவு புத்தி இல்லை. कि बाप के साथ कैसे चला जाए. என்னவென்றால் தந்தையோடு நாம் எப்படி நடக்கணும். इन बातों में तो बड़ी मेहनत है. இந்த விஷயங்களில் மிகவும் அதிகமாக உழைப்பு இருக்கிறது. माला का दाना बनना कोई मासी का घर थोड़ी ही है. மாலையினுடைய மணி ஆகுவது இது என்ன சித்தி வீடா? शरीर पर तो कोई भरोसा नहीं. உடல் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. तो अंदर में डर रहना चाहिए. ஆகவே உள்ளுக்குள் இந்த பயம் இருக்க வேண்டும். कि हमसे कोई ऐसा उल्टा पलटा कर्म न हो जाए. என்னவென்றால் நம்ம மூலமாக இந்த மாதிரி ஏதோ ஒரு தலைகீழான வேலை நடக்கக்கூடாது. क्योंकि अभी कर्मातीत अवस्था तो हुई नहीं है. ஏனென்றால் இப்பொழுது வரை கர்மாத்தீத் நிலை ஆகவில்லை. मुख्य है बाप को याद करना. முக்கியமானதே தந்தையை நினைவு செய்வதாகும். अभी तुम निरंतर बाप को याद ही नहीं कर सकते हो. இப்பொழுது நீங்கள் நிரந்தரமாக தந்தை நினைவே செய்ய முடியாது. बाबा की सर्विस, பாபாவினுடைய சர்வீஸ், बाप की याद தந்தையினுடைய நினைவு लगातार करनी चाहिए. நிரந்தரமாக செய்ய வேண்டும். बाबा रोज कहते हैं पोता मेल निकालो. பாபா தினசரி சொல்கிறார், போத்தா மேலே வெளியே கொண்டு வாருங்கள். आज हमने कितनों को समझाया, இன்று நாம் எத்தனை பேருக்கு புரிய வைத்தோம், कितनों का कल्याण किया, எத்தனை பேருக்கு நன்மை செய்தோம், कितना याद किया. எவ்வளவு நினைவு செய்தோம். कल्याण के लिए बाबा कितना समझाते रहते हैं. நன்மைக்காக பாபா எவ்வளவு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். कल्याणकारी बाप के बच्चे बनेंगे நன்மைக்குரிய தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகுவீர்கள். तो दूसरों के कल्याण की तांत लगी रहनी चाहिए. அப்பொழுது மற்றவர்களின் நன்மையை செய்வதற்காக ஆர்வம் இருக்க வேண்டும். तब कल्याणकारी बाप के कल्याणकारी बच्चे बन सकेंगे. அப்பொழுதுதான் நன்மை செய்யக்கூடிய தந்தையினுடைய நன்மை செய்யக்கூடிய குழந்தைகளாக ஆக முடியும். नहीं तो बाद वाली डिनाइस्टीज में आना पड़ेगा. இல்லையானால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய டைனஸ்டில வம்சத்தில் வர வேண்டியதாக இருக்கும். बाप विश्व कल्याणकारी है. தந்தை உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆவார். उनका नाम ही क्या है? அவருடைய பெயரே என்ன ஆகும்? शिव. शिवा अर्थात कल्याणकारी. சிவன். ஆகவே சிவன் என்றால் நன்மை செய்யக்கூடியவர். तो बाप के बच्चे भी ஆகவே தந்தையினுடைய குழந்தைகளும் विश्व कल्याणकारी होना चाहिए. உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். कोई का कल्याण करे और कोई का कल्याण करे. சிலருக்கு நன்மை செய்கிறார்கள், பிறகு சிலருக்கு தீங்கு செய்கிறார்கள். उनको फिर विश्व कल्याणकारी नहीं कहेंगे. பிறகு அவர்களை உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவங்க என்று சொல்ல முடியாது. सबके प्रति कल्याण की भावना. அனைவருக்காகவும் நன்மைக்கான பாவனை இருக்க வேண்டும். इसलिए बोला அதனால்தான் சொல்லியிருக்கிறார், कि 84 जन्मों में भी जो पहली डिनास्टी है 84 பிறவிகளிலும் எந்த முதல் வம்சம் இருக்கிறதோ उसमें जो प्रजा है அதில் எந்த பிரஜைகள் இருக்கிறார்களோ उस प्रजा की भी कोई खास विशेषता होती है.
அந்த பிரஜைக்கும் ஏதோ ஒரு விசேஷமான விசேஷத்தன்மை இருக்கிறது. जो और जन्मों की प्रजा में वो विशेषता नहीं होती है. எந்த விசேஷத்தன்மை மற்ற ஜன்மத்தில் வரக்கூடிய பிரஜைகளில் இருப்பதில்லை. वो विश्व पिता के बच्चे होते हैं. அவர்கள் விஸ்வத்தின் தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள். विश्व पिता वसुदैव कुटुंबकम वाला है. விஸ்வத்திற்கே தந்தை வசுதேவ் குடும்பகம், அனைத்து உலகமும் ஒரு குடும்பமாகும் இப்படிப்பட்ட தந்தை ஆவார். ये हिंदू है, ये मुसलमान है, ये सिख है, ये ईसाई है. இவங்க ஹிந்து ஆவாங்க, இவங்க சிக்கு, இவங்க முஸ்லிம், இவங்க சீக்கியர்கள். ये दृष्टि ही खलास हो जाती है. இந்த பார்வையை முடிந்து விடணும். ये दैहिक दृष्टि है. இது தேகத்தின் பார்வையாகும். आत्मिक दृष्टि जब बनती है எப்பொழுது ஆத்மீக பார்வை உருவாகுகிறதோ तो सबका कल्याण करना चाहते हैं. அப்பொழுது அனைவருக்கும் நன்மை செய்யணும் என்று விரும்புகிறார்கள். जो भी सन्मुख आए யாரெல்லாம் நேர்முகமாக வருகிறார்களோ उसका कल्याण करना है. அவர்களுக்கு நன்மையை செய்யணும். कल्याण के लिए बाबा कितना समझाते रहते हैं. நன்மைக்காக பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார். कोई का कल्याण नहीं करना है. யாருக்கும் தீங்கை செய்யக்கூடாது. सब प्रकार की परहेज चाहिए. அனைத்து விதமான டயட் வேணும். जांच करनी चाहिए. நாம் செக் பண்ணணும். कि हमारा खान पान तो ऐसा नहीं है நம்மளுடைய சாப்பாடு இப்படி இல்லை இல்லையா, जिससे हमारी बुद्धि भ्रष्ट हो जावे. எதன் மூலமாக நம்மளுடைய புத்தி பிரஷ்டமாகுகிறதோ அப்படிப்பட்ட சாப்பாடு இல்லை இல்லையா. हमारी बुद्धि भ्रष्ट होगी நம்மளுடைய புத்தி பிரஷ்டமாகிவிட்டால் तो अपना भी कल्याण करेंगे और दूसरा का भी कल्याण करेंगे. பிறகு தனக்கும் தீங்கு செய்வார்கள், பிறகு மற்றவர்களுக்கும் தீங்கு செய்வார்கள். मैं कहीं हवसी तो नहीं बन गया हूँ. நானு ரொம்ப சாப்பிடக்கூடியவனான ஆகவில்லை இல்லையா. खुद हवसी होगा तो संगी साथियों को भी हवसी बना देगा. பிறகு தானே நிறைய ஆசைகளை நிறைவேற்றி சாப்பிடணும் என்ற ஆசை இருந்தால் பிறகு மற்றவர்களையும் அப்படியே ஆக்கி விடுவோம். जैसे शराबी होते हैं तो उनके संग में जो जाता है उनको शराबी बनाता है. எப்படி ஒரு குடிகாரன் இருக்காங்க அப்படின்னா அவங்க மற்றவர்களையும் அதே மாதிரிதான் குடிக்க வைப்பாங்க. माया चक्र लगा करके उल्टा सुल्टा काम कराती रहती है. மாயை ஏதாவது ஒன்று செய்ய வைத்து தலைகீழான வேலைகளை செய்ய வைக்கிறது. तो माया से अपन को बचाना है. ஆகவே மாயையிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும். ये माया भी बाप की दुश्मन है. இந்த மாயை தந்தையினுடைய எதிரியாகும். बाप के बच्चों को बेमुख करती रहती है. தந்தையினுடைய குழந்தைகளை தந்தையை விட்டு தூரம் செய்கிறது. कोई आदमी है क्या? ஏதோ ஒரு மனிதனா என்ன? माया का पर्सनिफिकेशन हुआ है क्या? மாயையினுடைய பெர்சானிபிகேஷன் நடந்திருக்கா என்ன? नहीं. இல்லையா? माया रावण का पर्सनिफिकेशन नहीं हुआ. कोई पर्सन नहीं है. ஆகவே மாயா ராவனுக்கு பெர்சானிபிகேஷன் இல்லையா? அவங்க ஒரு மனிதன் இல்லையா? व्यक्ति नहीं है. ஒரு பர்சன் இல்லையா? अगर माया रावण कोई व्यक्ति नहीं है ஒருவேளை மாயை ராவன் ஒரு மனிதன் இல்லை என்றால்
तो उसका चित्र कैसे बनाया गया? பிறகு அவங்களுக்கு படம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? चित्र तो उन्हों के ही बनाए जाते हैं जो कोई चरित्र करते हैं। யாரு சரித்திரத்தை உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு தான் சித்திரத்தை உருவாக்கப்படுகிறது. अगर माया रावण ने कोई चरित्र नहीं किया, ஒருவேளை மாயா ராவணன் ஏதோ ஒரு சரித்திரத்தை உருவாக்கவில்லை என்றால் तो रामलीला में उसका चित्र कैसे बनाते हैं? பிறகு ராம் லீலாவுல அவங்களுக்கு எப்படி படத்தை உருவாக்கப்படுகிறது? चित्रकारों ने चित्र बनाया है, படத்தை உருவாக்கக்கூடியவர்கள் படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். भावना के अतिरेक में रह करके कार्य किया है। பாவனையில் வந்து விட்டு வேலையை செய்திருக்கிறார்கள். तो उनके चरित्र का चित्रण किया है चित्रों में। ஆகவே அவங்களுடைய சரித்திரத்தினுடைய சித்திரத்தை சித்திரமாக உருவாக்கி இருக்கிறார்கள். वो माया रावण भी अपना संगठन बनाए देता है। அந்த மாயா ராவணன் கூட தன்னுடைய சங்கடனை உருவாக்குகிறது. माया रावण की है हद की प्योरिटी, மாயா ராவணனுடைய எல்லைக்குட்பட்ட பியூரிட்டி, सन्यासियों वाली प्योरिटी। சன்னியாசிகள் போல இருக்கக்கூடிய பியூரிட்டி. और उस प्योरिटी से वो यूनिटी बनाता है। பிறகு அந்த பியூரிட்டியின் மூலமாக தான் யூனிட்டியை உருவாக்குறாங்க. तुम्हारी है बेहद की प्योरिटी, உங்களுடைய பியூரிட்டி எல்லைக்கு அப்பாற்பட்டதாகும். तुम घर बार को नहीं छोड़ते हो, நீங்கள் வீடை விடுவதில்லை. घर बार में रहते बुद्धि से त्याग करते हो। வீட்டில் இருந்து கொண்டே புத்தியின் மூலமாக தியாகம் செய்கிறீர்கள். तुम कोई बाल बच्चों को दुख नहीं देते हो, நீங்கள் எந்த ஒரு குழந்தைகளுக்கும் துக்கத்தை கொடுப்பதில்லை. वो तो स्त्री बाल बच्चों को दुखी बना करके आर्फन बना के छोड़ जाते हैं। அந்த ஸ்திரீகள் குழந்தைகளை துக்கத்தில் கொண்டு வந்து ஆர்ஃபன் ஆகி விட்டு விடுகிறார்கள். और दूसरों को उपदेश देते हैं। பிறகு மற்றவர்களுக்கு உபதேசம் கொடுக்கிறார்கள். तुम्हारा तो बेहद का संन्यास है। ஆகவே உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் ஆகும். उनका तो हद का संन्यास है। அவர்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம் ஆகும். इसलिए कलयुग के अंत में அதனால்தான் கலியுகத்தின் கடைசியில் इस दुनिया को मायावी पाम्पेंड शो के द्वारा थोड़े समय के लिए மாயாவினுடைய பாம்பென்ஷோ மூலமாக சிறிய காலத்திற்காக स्वर्ग जैसा बना करके दिखाते हैं। இந்த உலகத்தை ஸ்வர்க்கம் போல் மாற்றிவிட்டு காமிக்கிறார்கள். वो दुनिया स्वर्ग बनती नहीं है। இந்த உலகம் ஸ்வர்க்கமாக ஆகுவதில்லை. ऐसा दिखाते हैं இப்படி காமிக்கிறார்கள். कि हमने दुनिया को ऊंची ऊंची महलमानियों अटारियों वाला स्वर्ग बनाया। என்னவென்றால் நாங்கள் உலகத்தை இப்படி உயர்ந்த உயர்ந்த மாளிகைகள் இருக்க உலகமாக ஸ்வர்க்கமாக மாற்றி இருக்கிறோம். इन बातों की भी शूटिंग ब्राह्मणों की दुनिया में होती है। இந்த விஷயங்களுடைய ஷூட்டிங்கும் பிராமணர்களின் உலகத்தில் நடக்கிறது. यज्ञ के आदि में யக்னத்தின் ஆரம்பத்தில் देहधारी ब्रह्मा और उनके सहयोगी தேகதாரி பிரம்மா பிறகு அவங்களுடைய துணையாளிகள் साथियों के द्वारा துணையாளிகளின் மூலமாக जो कराची में स्वर्ग का मॉडल बनाया गया, எந்த ஸ்வர்க்கத்தினுடைய மாடல் கராச்சியில் உருவாக்கப்பட்டதோ वो अल्पकाल की सिद्धि हुई या सदाकाल की सिद्धि हुई?
அது குறைந்த காலத்திற்கான சித்தி ஏற்பட்டதா இல்லையானால் நீண்ட காலத்திற்காக ஏற்பட்டதா? अल्पकाल का मॉडल बनाया गया। குறைந்த காலத்திற்கான மாடலை உருவாக்கப்பட்டது. बनाने वाला உருவாக்கக்கூடியவங்க ओरिजिनल ब्रह्मा था உண்மையான பிரம்மாவாக இருந்தாங்களா या कार्यवाहक ब्रह्मा था? இல்லையானால் வெறும் செயலை செய்யக்கூடிய பிரம்மாவாக இருந்தாங்களா? ओरिजिनल था। யாரோ சொன்னாங்க ஒரிஜினல். பாபா கேக்குறாரு ஒரிஜினலா இருந்தாங்களா? ओरिजिनल चला गया ஒரிஜினல் சென்று விட்டாரு. तो डुप्लीकेट तैयार हुआ। அப்பொழுது டூப்ளிகேட் உருவாகினார். डुप्लीकेट स्वर्ग बना। டூப்ளிகேட் ஸ்வர்க்கமும் உருவாகியது. उसकी यादगार में அதனுடைய நினைவார்த்தமாக भक्ति मार्ग में आज भी अजमेर में ब्रह्मा का मंदिर बनाया हुआ है। பக்தி மார்க்கத்தில் இன்றும் கூட அஜ்மேரில் பிரம்மாவினுடைய கோவிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. और अजमेर में स्वर्ग का मॉडल बनाया हुआ है। பிறகு அஜ்மேர்ல ஸ்வர்க்கத்தினுடைய மாடலையும் உருவாக்கியிருக்காங்க. वहाँ मंदिर में அங்க கோவிலில் पब्लिक जाकर के ब्रह्मा की पूजा नहीं करती। பப்ளிக் சென்று விட்டு பிரம்மாவிற்கு பூஜையை செய்வதில்லை. वहाँ के पंडे पुजारी ही पूजा करते हैं। அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள் தான் பூஜை செய்கிறார்கள். कहाँ की यादगार है? இது எங்க இருக்கக்கூடிய நினைவார்த்தம்? ब्राह्मणों की दुनिया में भी कोई अजमेर है? பிராமணர்களின் உலகத்திலும் ஏதோ ஒரு அஜ்மேர் இருக்கிறதா? जहाँ भेड़ बकरियों में सल फॉलो करते रहते हैं। எங்கு ஆடுகள் போல் ஃபாலோ பண்றாங்க. बुद्धि बिल्कुल नहीं चलाते। சுத்தமாக புத்தியை ஓட்டுவதில்லை, செயலில் கொண்டு வருவதில்லை. एक के पीछे एक चलते चले जाते हैं। ஒருத்தருக்கு பின்னால் இன்னொருத்தர் அப்படியே சென்று கொண்டே இருக்கிறார்கள். माउंट आबू में कोई ने चित्र रख दिया ट्रांसलेट का बना करके। மவுண்ட் ஆபுவில் யாரோ ஒருத்தவங்க டிரான்ஸ்லைட்னுடைய படத்தை உருவாக்கி விட்டு வைத்து விட்டாங்க. तो बस उसी को भगवान मान लिया। அவ்வளவுதான், அவங்களே பகவான் என்று ஏற்றுக்கொண்டாங்க. गीता का भगवान बन करके बैठ गया। கீதாவினுடைய பகவான் என்று புரிந்து கொண்டு அமர்ந்து விட்டார்கள். अभी बाप कहते हैं இப்பொழுது தந்தை சொல்கிறார், कृष्ण की उर्फ ब्रह्मा की गीता से கிருஷ்ணர் ஆக இருக்கக்கூடிய பிரம்மாவின் கீதையின் மூலமாக नरक बनता है। நரகம் தான் உருவாகுகிறது. और शिव பிறகு சிவன் उर्फ शंकर की गीता से स्वर्ग बनता है। ஆக இருக்கக்கூடிய சங்கரின் கீதையின் மூலமாக ஸ்வர்க்கம் உருவாகுகிறது. जिस गीता पर कृष्ण उर्फ दादा लेखराज ब्रह्मा की छाप है। எந்த கீதையில் கிருஷ்ணராக இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய அச்சுதான் இருக்கிறது. जिस गीता के दिल पर எந்த கீதையினுடைய மனதில் दादा लेखराज ब्रह्मा उर्फ कृष्ण की छाप है। தாதா லேகராஜாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய அச்சு இருக்கிறது. वो गीता नरक बनाती है। அந்த கீதை தான் நரகத்தை உருவாக்குகிறது. और जिस गीता के दिल पर பிறகு எந்த கீதையினுடைய மனதில் शिव शंकर भोलेनाथ की छाप है। சிவசங்கர் போலேநாத்னுடைய அச்சு இருக்கிறதோ वो गीता एक सेकंड में स्वर्ग नरक से
स्वर्ग बनाती है। அந்த கீதை ஒரு செகண்டில் शिव शंकर भोलेनाथ की छाप है। वो गीता 1 सेकंड में स्वर्ग नरक से स्वर्ग बनाती है। நரகத்தை ஸ்வர்கமாக மாத்துகிறது. कहते भी हैं ब्रह्मा को विष्णु बनाने में कितना टाइम लगा? சொல்கிறார்கள் பிரம்மாவை விஷ்ணு ஆக்குவதற்காக எவ்வளவு டைம் பிடிக்கிறது? 1 सेकंड। ஒரு செகண்ட். वो कौन सी शक्ति है? அது என்ன சக்தியாகும்? जो 1 सेकंड में ब्रह्मा तो विष्णु बनाई देती है। யாரு ஒரு செகண்ட்ல பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக ஆக்கி விடுகிறார்கள்? ऐसा परिवर्तन करने वाली परिवर्तन शक्ति कौन? அப்படிப்பட்ட மாற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய அந்த சக்தி யாரு? कहते हैं शहद की मक्खियों की एक रानी होती है। சொல்கிறார்கள் தேனீனுடைய ஒரு ராணி இருக்கிறாங்க. एक वो रानी मक्खी उड़ती है ஒரே ஒரு ராணி தேனீ கூட பறந்து விட்டால் तो उसके पीछे पीछे सारा झाड़ जाता है। பிறகு அவங்களுக்கு பின்னால் முழுமையான மரமே செல்கிறது. अव्यक्तवाणी में बोला है, அவ்யக்தவாணியிலும் சொல்லியிருக்கிறார், भारत माता शिव शक्ति अवतार अंत का यही नारा है। பாரத மாதா சிவசக்தி அவதாரம் கடைசியினுடைய இதுதான் பாடலாகும். अंत में वो सच्ची गीता निकलती है கடைசியில் அந்த உண்மையான கீதை வெளியே வராங்க. और 1 सेकंड में नरक को स्वर्ग बनाई देती है। பிறகு ஒரு செகண்டில் நரகத்தை ஸ்வர்கமாக ஆக்கி விடுறாங்க. जो भी ब्रह्मा नाम के नामधारी हैं, யாரெல்லாம் பிரம்மா பெயர் கொண்டவங்க இருக்கிறாங்களோ 4 या 5, 4 இல்லையானால் 5, 1 सेकंड में ब्रह्मा सो विष्णु बन जाते हैं। ஒரு செகண்டில் பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக ஆகிவிடுறாங்க. ओम शांति। ஓம் சாந்தி.